الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவை பயந்து அஞ்சி அவனுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றுகின்ற நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் அதிகரித்து வரும் விவாகரத்து ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆன் மற்றும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலிருந்து உள்ள சில வழிகாட்டுதல்களை இந்த குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்திலே அனைத்து உயிரினங்களையும் சோடிகளாகவே படைத்திருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். மனித இனத்தையும் ஆண் பெண் என்ற இரண்டு பிரிவுகளாக படைத்து இருவரும் திருமணத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறான். அதை சக்தி உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளுமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியும் கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் இந்த திருமண வாழ்க்கை மூலம் வெறும் சந்தோஷத்தை மட்டும் நமக்கு தரவில்லை. அந்த குடும்ப வாழ்க்கை மூலம் இன்னொரு குடும்பத்தை உருவாக்குகின்ற ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல மார்க்கப்பற்றுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு வழிவகையாக இஸ்லாம் அந்த திருமணத்தை ஆக்கி, தாய் தந்தை என்ற அந்த உறவுகளை உருவாக்கி இஸ்லாம் அப்படியான ஒரு நல்ல குடும்பங்களை உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்களையும் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது, உலக நடைமுறையை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த விவாகரத்து என்னும் அந்த தலாக்குடைய விடயங்கள், கணவன் மனைவியை தலாக்கு சொல்லுவது அல்லது மனைவி கணவனை வேண்டாம் என்று பிரிந்து கொள்வது போன்ற இந்த தலாக்குடைய விவாகரத்துடைய விடயங்கள் அதிகரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இளைய சமுதாயத்தில் திருமணம் முடித்து சந்தோஷமாக வாழ வேண்டிய அந்த சமுதாயம் ஓரிரு வருடங்களிலேயே அந்த திருமணத்துக்கான முற்றுப்புள்ளியை வைத்து தனக்கென்று வேறொரு கணவனை மனைவி தேடுகிறாள், கணவன் இன்னொரு துணையை தேடுகிறான் என்ற அவல நிலைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கான காரணங்களை நாம் தேடுகின்ற பொழுது பொதுவாகவே மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக நாம் நோக்குவதென்றால் மார்க்கத்தின் தெளிவின்மை காரணமாகவே இந்த செயல்கள் நடைபெறுவதாக நம்மால் கூற முடிகிறது. அன்பு தோழர்களே, யாரெல்லாம் மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களை கட்டுப்பட்டு அந்த மார்க்க வழிகாட்டுதல் பிரகாரம் படித்து வாழுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து மறுமையிலும் உலகத்தில் செய்ததை விட பன்மடங்கான கூலியையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே நம்முடைய வாழ்க்கையின் உலக சந்தோஷமும் மறுமையின் வெற்றியும்
அவனுடைய தூதருடையவும் வழிகாட்டுதல்கள்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த மார்க்கத்தை முறையாக கற்று அந்த வழியில் வாழ பழகிக்கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சூரா அர்-ரூமின் 21வது வசனத்திலே இந்த திருமண பந்தத்தை பற்றி கூறும் பொழுது, திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இப்படி சொல்லுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களில் இருந்தே உங்களுக்கு துணைவியை அவன் படைத்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலம் நீங்கள் மன ஆறுதல் அடைவதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மனைவி என்ற ஒன்றை கணவனுக்கு படைத்ததும் மனைவிக்கு கணவனும் கணவனுக்கு மனைவியும் என்று அல்லாஹு தாலா படைத்திருப்பது எதற்காக என்றால், திருமணத்தின் மூலமாக நீங்கள் இணைந்து மன ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹமா, மேலும் அந்த திருமணம் என்ற பந்தத்தின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் கருணையையும் ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ பரஸ்பரம் என்ற அந்த அன்பை பாராட்டுகின்ற அந்த பக்குவத்தை அல்லாஹ் திருமணத்தின் மூலம் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுத்துகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், திருமணத்தின் மூலம் நீங்கள் மன ஆறுதல் அடைய வேண்டும். மனைவி மூலம் கணவனும் கணவன் மூலம் மனைவியும் மன ஆறுதல் பெற வேண்டும். திருமணம் என்பது சண்டை சச்சரவில் முடியக்கூடாது. திருமண வாழ்க்கை என்பது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி விவாகரத்தில் வந்து நிற்கின்ற முறையாக அந்த திருமணங்கள் அமையக்கூடாது. திருமணங்கள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், திருமணத்தின் மூலம் கணவனும் மனைவியும் மன ஆறுதல் பெற வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், அன்பையும் பரஸ்பரத்தையும் தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பரப்பிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த அன்பையும் அந்த கருணையையும் அல்லாஹ் திருமண பந்தத்தின் மூலம் ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், குடும்ப வாழ்க்கை என்பது, இல்லற வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். எது நம்முடைய அன்பை அதிகப்படுத்துமோ அப்படியான விடயங்களை நாங்கள் அதிகம் செய்து கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பு பாராட்டி பாசத்தோடு மன ஆறுதலோடு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்கெல்லாம் அழகான ஒரு உவமையை அல் குர்ஆனை சொல்லி காண்பிக்கிறான். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு எப்படியான ஒரு உதாரணம் என்றால், ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவின் 187ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மனைவியாகிய அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் அந்த மனைவியருக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கணவனுக்கு மனைவி ஆடையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆடை என்பது, உடுப்பு என்பது என்ன என்றால், நம்முடைய உடலில் உள்ள குறைபாடுகளை மற்றவர்களுக்கு காட்டாமல் மறைப்பது ஆடை. ஒரு கணவனிடம் இருக்கும் குறையை ஒரு மனைவி வெளிக்காட்டக்கூடாது, மனைவியிடம் இருக்கும் குறைகளை கணவன் வெளிப்படுத்தாமல் மறைத்து கொள்ள வேண்டும். ஆடையை போன்று இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று ஆடை என்பது ஒரு மனிதனை அழகுபடுத்தி காட்டுகிறது. அவனை ஒரு ஆடை பாதி ஆள் பாதி அழகுக்கு என்று சொல்லுவது போன்று ஒரு மனிதனை அழகுபடுத்துவது ஆடைதான். எனவே கணவனை மனைவி அழகுபடுத்த வேண்டும், மனைவியை கணவன் அழகுபடுத்த வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒரு ஆடையை போன்று அவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் ஆடையில் அழுக்கு படிந்து விடுவதுண்டு. நாம் பக்குவமாக அழகான ஒரு ஆடையை தெரிவு செய்தாலும் கூட சில வேளைகளில் அந்த ஆடையில் அழுக்கு படிந்து விடுகிறது. அழுக்கு படிந்து விட்டது என்பதற்காக அந்த ஆடையை நாம் வீசி விடுவது கிடையாது, கலட்டி அதை தூர போட்டு விடுவது கிடையாது. அந்த ஆடையை மீண்டும் முறையாக கழுவி சுத்தம் செய்து மீண்டும் அதை நாம் அணிந்து கொள்வது போன்று மனைவியிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், கணவனிடத்திலும் சில குறைபாடுகள் இருக்கலாம். அவர்கள் பிறந்த சூழல் வேறு, அவர்கள் பிறந்த பெற்றோர்கள் வேறு, வளர்ந்த இடம் வேறு, சில குணங்களும் வேறுபட்டுத்தான் இருக்கும், சில நடத்தைகளும் வேறுபட்டுத்தான் இருக்கும். எனவே நாம் எதிர்பார்ப்பதை போன்று நம்முடைய மனைவியிடத்திலே 100 விதமும் சரியாக இருக்க மாட்டாது. ஒரு மனைவி ஒரு கணவனிடத்தில் எதிர்பார்க்கின்ற 100 பண்புகளும் சரியாக இருக்க மாட்டாது. எனவே அழுக்கு படிந்த ஆடையை எவ்வாறு மீண்டும் அழுக்கை நீக்கி சுத்தப்படுத்தி அணிந்து கொள்கிறோமோ அதுபோன்று நம்முடைய மனைவியிடத்திலே சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை முறையாக பக்குவமாக எடுத்து சொல்லி அவளிடத்தில் உள்ள குறைகளை திருத்த முற்பட வேண்டும்.
கணவனிடத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம். கணவனிடத்தில் எந்த நேரத்தில் சொன்னால் அவன் பக்குவமாக அதை புரிந்து கொள்வானோ அந்த நேரத்தில் பதட்டம் இல்லாமல் அந்த பெண்கள் முறையாக அதை எடுத்து சொல்லி அந்த கணவனை திருத்துவதற்கு முற்பட வேண்டும். அழகிய உபதேசங்கள் மூலமாக அன்பு பரிமாறி முறையாக அதை எடுத்து சொல்லி அவர்கள் அந்த ஆடையை சுத்தம் செய்வது போன்று கணவன் மனைவி தங்களுக்கிடையில் உள்ள சில குறைபாடுகளை என்ன செய்ய வேண்டும், காணுகின்ற பொழுது அதை சுத்தம் செய்து அதை முறையாக எடுத்து சொல்லி உபதேசங்களை செய்து சொல்லி பக்குவமாக விட்டு கொடுப்புடன் இருவரும் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமறையின் அழகான இந்த அல்லாஹ்வுடைய உவமை அழகாக நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 3331 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விடயத்திலே நல்லுபதேசத்தை நீங்கள் எடுத்து நடங்கள், பெண்களுக்கு நலவை நாடுங்கள், பெண்களுடைய விடயத்திலே நீங்கள் நல்லுபதேசத்தை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஃபைனல் மர்அத ஹுலிகத் மின் திலா, பெண் இருக்கிறாளே விலா எலும்பில் இருந்துதான் அவள் படைக்கப்பட்டாள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வ இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் திலாஇ அஅலாஹு, விலா எலும்பிலே மிகவும் வளைந்திருக்கும் ஒரு இடம் அந்த விலா எலும்பின் உயர்வான இடம்தான், உயர்ந்த இடத்தில் தான் மிக பெரும் வளைவு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஃபைன் ஸஹப்த துகீமுஹு கஸர்தஹு, அந்த விலா எலும்பை மிகவும் வளைந்திருக்கும் அந்த விலா எலும்பை நீ உடனடியாக நிமித்த முற்பட்டால் அதை நீ உடைத்து விடுவாய். உன்னால் நிமிர்த்த முடியாது, ஒரே அடியாக அந்த எலும்பை நீ நிமிர்த்த முடியாது, நிமிர்த்த முற்பட்டால் அதை நீ உடைத்து விடுவாய். வைன் தரக்தஹு, நிமிர்த்தாமல் அதை நீ விட்டு விட்டால் லம் யஸல் அஅவஜ, அது வளைந்த மாதிரியே இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஸ்தௌசு பின் நிசா, எனவே பெண்கள் விடயத்தில் நல்லுபதேசத்தை நீங்கள் எடுத்து நடங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி ஒரு விலா எலும்பு வளைந்து இருக்கிறதோ அது போன்று பெண்ணும் வளைந்துதான் இருப்பாள். அவளிடத்தில் சில வளைந்த குணங்கள் இருக்கும், சில நலிந்து போன குணங்கள் அவளிடத்திலே இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை போன்று அவள் சிந்திக்க மாட்டாள், நம்மை போன்று அவள் அறிவாளியாக இருக்க மாட்டாள், நம்மை போன்று புத்திசாலியாக இருக்க மாட்டாள். அவள் ஒரு பெண், பொறுமையும் அவளுடைய ஆத்திரமும் பதற்றமும் உள்ளவளாகத்தான் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். அவள் ஒரு விலா எலும்பிலிருந்து, வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள் என்பதை ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ள வேண்டும். விலா எலும்பை எப்படி உடனடியாக நிமித்த முற்பட்டால் அது உடைந்து விடுமோ அது போன்று ஒரு பெண்ணிடம் இருக்கும் வளைந்த குணங்களை, அவளிடம் இருக்கும் அந்த வளைந்த குணங்களை திடீரென நீ நிமித்த முற்பட்டால் அந்த பெண் தலாக்கிலே வந்து நின்று விடுவாள், வாழ்க்கையில் பிரிவை நீ ஏற்படுத்தி விடுவாய். எனவே திருத்தாமலும் இருந்து விடாதே, அப்படியே அவள் விருந்து விடுவாள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விடயத்திலே நீங்கள் உபதேசத்தை கையாளுங்கள், உபதேசத்தை எடுத்து நடங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப பெண்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் அவள் அதிக பாசத்தோடு உங்களோடு நடந்து கொள்வாளோ அந்த இடத்தில் அவளுடைய குறையை மெதுவாக பக்குவமாக அன்பாக எடுத்து சொல்லி அவளை திருத்துவதற்கு முற்படுங்கள். அன்பு தோழர்களே, பெண்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், நல்லுபதேசத்தின் மூலம் அவளை திருத்த வேண்டும். அவளிடத்தில் வளைந்த குணங்கள் இருக்கும், நம்மிடம் பிடிக்காத சில குணங்கள் அவளிடத்தில் இருக்கும். ஆனால் அதே நேரம் அவளிடத்தில் நாம் எதிர்பார்க்காத நல்ல குணங்களும் இருக்கும். சிந்தியுங்கள் சகோதரர்களே, ஒரு பெண் நம்மை திருமணம் முடிப்பதற்கு முன்னர் அவளுடைய தாய் வீட்டிலே எப்படி இருக்கிறாள்? எந்த வேலையும் செய்யாமல் ஒரு அழகு தேவதையை போன்று வீடுகளில் வளர்க்கிறார்கள். அந்த பெண்ணை நமக்கு திருமணம் முடித்து தருகிறார்கள். திருமணம் முடித்து தந்ததற்கு பின்னர் அவளிடத்தில் சில வளைந்த குணங்கள் இருக்கும், நமக்கு பிடிக்காத பண்புகள் அவளிடத்தில் இருக்கும். அதற்காக அவளை தலாக்கு சொல்லக்கூடாது. எடுத்த எடுப்பிலே அவளை முழுமையாக திருத்த வேண்டும் என்று அவளை உடைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே பெண் என்றால் இப்படித்தான் இருப்பாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவளிடத்தில் சொன்னால், எந்த பக்குவமாக சொன்னால் அவள் எடுத்து நடப்பாளோ அந்த பக்குவமான முறையில் அவளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அன்பு தோழர்களே, அந்த பெண் நம்மை மணந்ததற்கு பின்னர் அவள் நமக்காக படும் கஷ்டத்தை எண்ணி பாருங்கள். நம்முடைய ஆடையை துவைக்கின்ற ஒரு வண்ணாத்தியாக மாறுகிறாள்.
சுவையான உணவுகளை சமைத்து தருகின்ற ஒரு சமையல்காரியாக நமக்கு மாறுகிறாள். நம்முடைய குழந்தைகளை வளர்க்கின்ற ஒரு ஆயாவாக அவள் மாறுகிறாள். எப்படியெல்லாம் திருமணத்துக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷம் தருவதற்காக அந்த பெண் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளுகிறாள் என்ற அந்த நல்ல பண்புகளை சிந்தியுங்கள். பிடிக்காத சில குணங்களை காணுகின்ற பொழுது இவள் இப்படியெல்லாம் எனக்கு செய்கிறாளே, எவ்வளவு நன்மைகள் செய்கிறாள், எனக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறாள் என்று அந்த பெண்ணை நினைத்து பாருங்கள். எடுத்த எடுப்பிலே அவளை தலாக்கு சொல்லுவதிலும், தாய் வீட்டுக்கு போய்விடு என்று சொல்லுவதும், அவளை அடிப்பதும் துன்புறுத்துவதும், தகாத வார்த்தைகளை கொண்டு அவளை பேசுவதும், இப்படியான வார்த்தைகளை அசிங்கப்படுத்துவதை நாங்கள் கைவிட வேண்டும். எனவே பெண்களும் அப்படித்தான் கணவனோடு முறையாக நடக்க வேண்டும். இந்த இடத்தில் பெண்கள் இல்லை, இருந்தாலும் பெண்களை பெற்ற பெற்றோர் இருக்கின்றோம், அவர்களுடைய பாதுகாவலர்கள் இருக்கின்றோம். அவர்களுக்கு இந்த பக்குவமான இந்த மார்க்க வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சூரத்து நிசா என்ற அத்தியாயத்தை அந்த பெண்களுக்கு படிக்குமாறு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். அன்பு தோழர்களே, எனவே பிடிக்காத சில குணங்களுக்காக பெண்களை ஒதுக்கிவிடக்கூடாது. அவர்கள் செய்கின்ற நல்ல அந்த பணிகளையும் நினைத்து அவர்களை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்போடு பொறுமையோடு அவர்களை அன்பாக திருத்தி அவர்களை முறையாக ஆக்கி ஆடையாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மேலும் அன்பு தோழர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்து நிசா 34 முதல் 35வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா பிமா ஃபத்தலல்லாஹு பஅலஹும் அலா பஅல் வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம். ஆண்கள் பெண்களை விட உயர்ந்தவர்கள். சிலரை விட சிலரை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். ஆண்கள் பெண்களை விட உயர்வானவர்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய பணத்திலிருந்து, செல்வத்திலிருந்து மனைவிமாருக்கு செலவு செய்வதன் மூலம் பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆண்களுக்கே உரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஆண்களுக்கே உரியது. ஒரு பெண் என்ன ஆடை அணிய வேண்டும், ஒரு எப்படி இருக்க வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேசக்கூடாது, யாரை வீட்டுக்கு அனுமதிக்க வேண்டும், யாரை அனுமதிக்க கூடாது என்ற அந்த நிர்வாகத்தை ஆண்கள் செய்ய வேண்டும். ஏன்? பெண்களுக்குரிய செலவீனம் செய்வது ஆண்கள். அவர்களை விட இவர்கள் சற்று உயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையிலே ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். பெண்கள் ஆண்களை நிர்வகிப்பார்களாக இருந்தால் அந்த சமுதாயம் உருப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த ஹதீஸ்களும் இருக்கின்றன. எனவே ஆண்கள் பெண்களை என்ன செய்ய வேண்டும்? நிர்வகிக்க வேண்டும். நிர்வகிக்கின்ற பொழுது அதிகாரிகளை போன்று அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடாது. நான் அதிகாரமிக்கவன் என்று அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடாது. மனைவியரை, பெண்களை அடிமைகளாக நினைத்து அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களோடு பக்குவமாக உபதேசங்கள் மூலமாக நாங்கள் நல்ல முறையில் எடுத்து சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். அவரிடத்தில் காணுகின்ற சின்ன குறைகளை ஊதி பெரிதாக்கி, அவருடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்தி, அவருடைய பெற்றோர்களின் பெயர்களை பாவித்து அசிங்கமாக பேசி அவளை ஆத்திரமூட்டி பிரிவுகளின் பக்கம், தலாக்கின் பக்கம், விவாகரத்தின் பக்கம் அதிகமாக இன்று இளைய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இவைகளை நாம் கைவிட்டு அல்லாஹ் சொல்லுவதை போன்று பெண்களை ஆண்கள் நிர்வகிக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத்துன், ஒழுக்கமுள்ள பெண்கள், சாலிகான நன்னடத்தை உள்ள பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு நன்னடத்தை உள்ள பெண் எப்படி இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அந்த முறையில் வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை இதை புரிந்து கொண்டு நாம் வளர்க்க வேண்டும். ஒரு நன்னடத்தை உள்ள, ஒழுக்கமுள்ள ஒரு பெண், ஒரு சாலிகான பெண் எப்படி இருப்பாள் என்றால், கானிதாத்துன், அல்லாஹ் சொல்லுகிறான், கணவனுக்கு கட்டுப்படுபவளாக இருப்பாள். இறைவனுக்கும் தன் கணவனுக்கும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பாள். ஹாஃபிலாத்துல் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்ததை கொண்டு கணவன் மறைந்திருக்கும் பொழுது தன் கணவனுடைய சொத்துகளையும் தன்னையும் பாதுகாப்பாள். ஒரு சாலிகான பெண் எப்படி இருப்பாள்? கற்புடைய பெண் எப்படி இருப்பாள் என்றால், கணவனுடைய சொல்லுக்கு அடிபணிந்து நடப்பாள். கணவனுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள். அதே போன்று கணவன் இல்லாத நேரத்திலே, கணவன் தன்னை விட்டு மறைந்திருக்கும் பொழுது தன்னுடைய கற்பையும் கணவனின் சொத்துகள், குழந்தைகளையும் அவள் பாதுகாப்பாள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இவள் தான் சாலிகான
ஒரு பெண் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பாதுகாவலர்களும் தங்கள் வீட்டில் வளரும் குழந்தைகளை, பெண் பிள்ளைகளை இந்த அடிப்படையில் சாலிகானவர்களாக வளர்க்க வேண்டும். தன்னுடைய மனைவியும் இப்படித்தான் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வல்லாத்தி தகாஃபூன நுசூஸஹுன்ன ஃபஇலூஹுன்ன. பின்னர் அல்லாஹ் ஏதோ பெண்களிடத்தில் சில குணங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, சில வளைந்த குணங்கள் இருக்கும். அவள் விலா எலும்பில் படைக்கப்பட்டவள், அப்படியான போக்கு அவளிடத்தில் இருக்கும். உடனடியாக அவளை நீ நிமிர்த்த முற்பட்டால் நீ தலாக்கிலே போய் நின்று விடுவாய், விவாகரத்திலே போய் நின்று விடுவாய். அந்த எலும்பை உடனடியாக நிமித்தினால் அதை நீ உடைத்து விடுவாய். அதுபோன்று அந்த வளைந்த புத்தி உள்ள பெண்ணை திடீரென நீ நிமித்த முற்பட்டால் அந்த வாழ்க்கையை நீ முறித்துக் கொள்வாய். ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அன்பு தோழர்களே, இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரும்பாலும் இன்று இந்த பிரிவுகளுக்கான காரணம் என்ன? திருமணம் நடக்கிறது எங்க தெரியுமா? வாட்ஸ்அப்பிலே தான் நடக்கிறது. கணவன் வெளிநாட்டிலே இருக்கிறான், மனைவி வீட்டிலே இருந்து வாட்ஸ்அப்பிலே தான் திருமணம் நடக்கிறது. ஒரு வாரம் கழிவதற்குள்ளே விவாகரத்தும் வாட்ஸ்அப்பிலே முடிந்து விடுகிறது. இப்படியான ஒரு அவ்வள நிலைக்கு நம்முடைய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. எதனால் என்றால் மார்க்கத்திலே தெளிவில்லை. இஸ்லாம் சொல்லும் வழிகாட்டுதல்களை நாம் பின்பற்றுவதில்லை. நாம் நினைத்தபடி நடக்க நினைக்கிறோம், நம்முடைய மனதில் தோன்றுவதை செய்ய நினைக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது, தோல்வியில் முடிந்து விடுகிறது. நமக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவு என்றால் இருவருக்கும் மத்தியில் உருவான அந்த குழந்தை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரு அனாதையாக வளர்க்கப்பட்டு மற்றவர்களால் வசைபாடப்படுகின்ற அளவுக்கு அந்த குழந்தைகள் ஆளாக்கப்படுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு தாயும் தந்தையும் சிந்திக்க வேண்டும். திருமணத்தின் முன்னாலே இஸ்லாம் சொல்லுகிறது, 4 விடயங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள். அவளுடைய அழகுக்காக, அவளுடைய பணத்துக்காக, அவளுடைய குடும்ப உறவுக்காக, மார்க்கத்துக்காக என்று ஒரு பெண் உலகத்திலே திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாள் என்று சொன்ன ரசூலுல்லாஹ், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பற்றுள்ள ஒரு பெண்ணை நீ தெரிவு செய்து கொள், நீ வெற்றி பெறுவாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யாரும் மார்க்கப்பற்றை தெரிவு செய்வதில்லை. அழகு, டிக்டாக்லே அழகாக ஆடுகிறாள், ஃபேஸ்புக்கிலே வந்து அவள் வாய்க்கிளிய கத்துகிறாள் என்று அவளை பார்த்து கவரப்பட்டு அதற்காக திருமணம் முடிப்பவர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய வார்த்தைகளை பார்த்து ஏமாந்து திருமணம் முடித்து வாழ்க்கையை நாசமாக்குகின்ற கன்னி குமரிகளை இன்று பார்க்க முடிகிறது. எனவே அன்பு தோழர்களே, சின்ன சின்ன திருமணத்தின் முன்னால் முறையாக மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்து வாழுகின்ற பொழுதும் பெண் வளைந்த புத்தி உள்ளவள் என்பதனால் சின்ன சின்ன தவறுகள் அவரிடத்திலே இருக்கும். நம்முடைய வீட்டில் குழந்தைகள் தவறு செய்வது, அதற்காக குழந்தையை நாம் தூக்கி வீசுவது கிடையாது. அதுபோன்று பெண்களுக்கும் சின்ன குழந்தைத்தனமான புத்திகள் இருக்கின்றன. குழந்தைத்தனமாகவே நடந்து கொள்வார்கள். அதற்காக அவர்களை நாம் வாழ்க்கையை முறித்து அனுப்பிவிடக்கூடாது. இஸ்லாம் இப்படியான பண்புகள் வரும்பொழுது சில வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லித் தருகிறது. எடுத்த எடுப்பிலே தலாக்கு சொல்லாமல், எடுத்த எடுப்பிலே விவாகரத்தில் போய் நிற்காமல் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் சில வழிகாட்டுதல்கள், 4 வகையான வழிகாட்டுதல்களை நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த 4ஐயும் கையாள வேண்டும். முடியாத கட்டத்தில், இனி வாழ முடியாது என்ற கட்டத்தில் தான், விபரீதத்தில் போய் முடிந்துவிடும் என்ற கட்டத்தில் தான் தலாக்கு சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்பு தோழர்களே, அல்லாஹ் சொல்லித் தருகிறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇலூஹுன்ன. சில பெண்கள் சில மனைவியரிடத்தில் கணவனுக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் வரம்பு மீறுவதை நீங்கள் பயந்தால், மனைவி சொல் கேட்குவது கிடையாது, முறையினமாக நடந்து கொள்கிறாள், கணவனுக்கு கட்டுப்படுவதில்லை, இவளுடைய போக்கு சரியில்லை, விபரீதத்தில் போய் முடிந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சினால், பயந்தால், முதல் கட்டம் அவளை தலாக்கு விடுவது கிடையாது. அவளை தலாக்கு விடக்கூடாது. மற்றவர்களிடத்தில் அவளுடைய குறைகளை சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. கண்டதிண்டமாக அவளை திட்டி மோசமாக பேசக்கூடாது. அடித்து அவளை நொறுக்கிவிடக்கூடாது. இஸ்லாம் அழகான வழிகாட்டுதலை சொல்லுகிறது. அந்த வழிகளை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். அல்லாஹ் என்ன வழிகாட்டுகிறான்? ஃபஇலூஹுன்ன, உங்களுடைய மனைவி உங்கள் சொல் கேட்கவில்லை,
உங்களுக்கு முரண்படுகிறாள் என்றால், உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாள் என்று நீங்கள் கண்டால் அவளுக்கு அழகான முறையில் உபதேசம் செய்யுங்கள். கணவனுக்கு கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ் உன்னை தண்டிப்பான். அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. ஐங்கால தொழுகையையும் நீ நிறைவேற்றி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து கணவனுக்கும் நீ கட்டுப்பட்டு நடந்தால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் என்ற வழிகாட்டுதல்களை அழகிய உபதேசங்கள் மூலமாக அவளுக்கு சொல்ல வேண்டும். நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக முரண்பட்டு நாம் சண்டையிட்டு கொண்டால், நாம் நம்மை ஒருவரை ஒருவர் அசிங்கமாக பேசிக்கொண்டால், நமக்கு பிறக்கும் குழந்தை, அந்த குழந்தையின் எதிர்காலம் பாழாகிவிடும். அந்த குழந்தை மற்றவர்களுடைய இழிச்சொல்லுக்கு ஆளாகி விடுவார்கள் என்றெல்லாம் அந்த பெண்ணுக்கு எதிர்கால பாதிப்புகளை எடுத்து சொல்லி அழகான முறையில் அவளுக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எடுத்த எடுப்பிலே அவளை மன வாழ்க்கையை முறித்து கொள்ளாமல் முதல் கட்டமாக அவளுக்கு நீங்கள் நல்லுபதேசம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கும் அவள் திருந்தவில்லை. நல்லுபதேசம் செய்தும் அவள் திருந்துவது போன்று இல்லை என்றால் அடுத்த கட்டம், இரண்டாம் கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையில் சற்று அவளை தள்ளி வையுங்கள். அவளோடு சேர்ந்து இன்பம் அனுபவிக்காதீர்கள். தூங்குகின்ற பொழுது அவளை விட்டும் சற்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள். தாய் வீட்டுக்கு அனுப்பி விடாதீர்கள். அவளை விட்டு வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பி விடாதீர்கள். அப்படி சொல்லவில்லை இஸ்லாம். சற்று உங்களோடு உங்கள் வீட்டில் தான் இருப்பாள், ஆனால் படுக்கையில் அவளோடு இன்பம் கொடுக்காமல், சேர்ந்து தூங்காமல் சற்று நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள், அவளை ஒதுக்கி வைத்து பாருங்கள் என்று இரண்டாம் கட்டமாக இஸ்லாம் சொல்லுகிறது. இதையும் செய்தோம், அவள் திருந்தவில்லை, மாறு செய்து கொண்டே இருக்கிறாள், முரண்பட்டு கொண்டே இருக்கிறாள், அடம்பிடித்து கொண்டே இருக்கிறாள் என்றால் மூன்றாவது ஒரு வழியை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. என்ன வழி தெரியுமா? வதரிபூஹுன்ன, இலகுவாக அவளுக்கு அடியுங்கள். அடியுங்கள் என்றால் கையை முறித்து விடாதீர்கள், கன்னத்தில் அசிங்கமாக அறைந்து விடாதீர்கள், காலால் உதைத்து விடாதீர்கள். மெதுவாக திருத்தும் நோக்கத்திலே அடித்தால் பயந்து அவள் கட்டுப்பட்டு விடுவாள் என்று காயம் ஏற்படாத விதத்தில், வெளிமக்கள் முன்னிலையில் இல்லாமல் தனிமையில் இருக்கும் பொழுது நீங்கள் மெதுவாக அவளை அடித்து பாருங்கள். கணவன் கோபப்படுகிறான், நம்மை அடித்து விடுவான், இனி நமக்கு கடுமையாக தண்டித்து விடுவான் என்று பயந்து அவள் ஒரு வேளை திருந்தி விடுவாள். எனவே மூன்றாம் கட்டமாக மெதுவாக அவளுக்கு அடித்து பாருங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்லுகிறது. வலா தபு அலைஹின்ன சபீலா, அவள் வழிபட்டு விட்டாள், உபதேசம் செய்கிறீர்கள், கட்டுப்பட்டு விட்டாள், அல்லது அவளை படுக்கையில் சற்று அகட்டி வைக்கிறீர்கள், அதனால் திருந்தி விட்டாள், அல்லது மெதுவாக அடித்து பார்க்கிறீர்கள், அதனால் திருந்தி விட்டாள் என்றால், இப்படி ஏதாவது செய்யும் பொழுது அவள் வழிக்கு வந்து விட்டாள், சற்று திருந்து விட்டால், அவளுடைய கெட்ட குணங்களை மெதுமெதுவாக கைவிடுகிறாள் என்று நீங்கள் கண்டால், ஃபைன் அத்தானக்கும், உங்களுக்கு அவள் வழிபடுகிறாள் என்றால், ஃபலா தபு அலைஹின்ன சபீலா, வேற வழிகளில் அவளுக்கு எதிராக எதையும் நீங்கள் செய்யாதீர்கள், அவளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், அவளை துன்புறுத்தாதீர்கள். பெரும்பாலும் சண்டைகள் ஏற்படுவது எதனால் தெரியுமா? மனைவியை சீண்டி பார்ப்பதற்காக அவளுடைய பெற்றோர்களை, அவளுடைய குடும்பத்தை இழுத்து ஏதாவது சொல்லுவது, அதை அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள். சகோதரர்களே, நம்முடைய தாயை யாராவது நம்மிடத்தில் சொன்னால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நம்முடைய தந்தையை யாராவது நமக்கு சொன்னால் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அது போன்றுதானே அவளுக்கும் அது தாய், அவளுக்கும் அது தந்தை, அவளுக்கு அவன் சகோதரன். அவர்களை இழுத்து அவனை வேறு விதமாக நாங்கள் பேசுவதை அவள் எப்படி தாங்கிக் கொள்வாள்? சிந்திக்க வேணாமா சகோதரர்களே? நமக்குள்ள மனநிலை தானே அவளுக்கும் இருக்கும். எனவே இதன் மூலமாகத்தான் அதிகமான குடும்பத்திலே பிரிவும் சண்டையும் சச்சரவும் ஏற்படுகிறது. எனவே பெண்களுக்கு முதல் கட்டமாக உபதேசம் செய்து பாருங்கள், திருந்தவில்லையா படுக்கையில் சற்று ஒதுக்கி வைத்து பாருங்கள், அப்பவும் திருந்தவில்லையா மெதுவாக அடித்து பாருங்கள். இதோடு திருந்திவிட்டால் வேறு எந்த வழியையும் அவளுக்கு செய்யாதீர்கள், அத்துமீறாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவியாகிய அந்த இருவருக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டுவிடும், பிளவுகள் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயந்தால் நான்காம் கட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான், இதையெல்லாம் செய்தும் திருந்தவில்லை, இனிமேல் பிரிவு வந்துவிடும், ஏதாவது விபரீதம் ஏற்பட்டுவிடும், பிளவு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயந்தால் நான்காம் கட்டமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? காலிக்கோட்டுக்கு செல்ல வேண்டாம்,
பள்ளிவாயலில் வந்து அவளை நிறுத்தி மானத்தை வாங்க வேண்டாம். என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு மத்தியிலே ஒரு சமாதானத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு ஒரு வழி இஸ்லாம் 4வது கட்டமாக ஒரு வழி இஸ்லாம் சொல்லித் தருகிறது. என்ன செய்ய வேண்டும்? ஃபபஅஸு ஹக்கமன் மின் அஹ்லிஹி, கணவனின் குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவரையும், வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா, அந்த மனைவியின் தரப்பில் இருந்து ஒரு நடுவரையும் ஏற்படுத்துங்கள். அனுப்பி இன் யுரீதா இஸ்லாஹன், அவர்கள் இருவரும், அந்த நடுவர்கள் இருவரும், கணவனின் குடும்பமும் மனைவியின் குடும்பத்தில் உள்ள 2 நடுவர்களும் அந்த கணவன் மனைவியாக இருவரையும் இணக்கப்பாட்டை உண்டு பண்ணுவதற்காக அவர்கள் விரும்பினால் யுவஃபிகுல்லாஹு பைனஹுமா, அந்த இருவருக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா. அப்போ அந்த இருவரும், கணவன் தரப்பிலே வந்தவரும் மனைவி தரப்பிலே வந்தவரும், இருவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக அவர்கள் பேச வேண்டும். ஒற்றுமைப்படுத்தும் நோக்கமே இருக்க வேண்டும். பிரிக்கின்ற குணம் இருக்கக்கூடாது. அவன் வேண்டாம், எழும்பி வா, நான் உன்னை பார்த்துக் கொள்றேன் என்று மனைவியை பார்த்து சகோதரன் சொல்லக்கூடாது. இவன் இனி உனக்கு வேண்டாம், அல்லது இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், அவள் இப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவள் என்று அவளுடைய குறைகளையும் அவனுடைய குறைகளையும் இந்த குடும்பத்தார் பேசி பிரித்து விடக்கூடாது. இருவரையும் சமாதானப்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அழகான உபதேசங்களை செய்து இருவருக்கு மத்தியில் சீர்திருத்தம் செய்து அந்த நடுவர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க விரும்பினால் அல்லாஹ் அவ்விருவருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இந்த 4 விடயங்களையும் அல்லாஹு தாலா தலாக்குக்கு முன்னால் பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவுகள் வரும்பொழுது விட்டு கொடுப்போடு உபதேசம், இப்படியான வழிமுறைகளை கையாண்டு அந்த கணவன் மனைவியை ஒற்றுமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இன்று அப்படி அல்ல நடப்பது. மனைவியின் அந்த பெண்ணின் தந்தை எழுந்து இவன் வேண்டாம் என்றும் அவனை பற்றி பல விடயங்களை பேசி அவனை தூற்றி அந்த வாழ்க்கையை பிரித்து விடுவார்கள். அல்லது இந்த பெண்ணிடத்தில் கணவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அவனை பிரித்து விடுவார்கள். இந்த காரியத்தில் எந்த குடும்பமும் எந்த பெற்றோரும் ஈடுபடக்கூடாது. இது மிக பெரும் குற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சுனன் அபீ தாவூதிலே 2175 விளக்கத்தில் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ராஅத்தன் அலா ஜௌஜிஹா, எந்த மனிதன் ஒரு பெண்ணை தன் கணவனுக்கு எதிராக கெடுத்து விடுகிறானோ அவன் என் சமூகத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு பெண்ணை கெடுக்கும் முகமாக கணவனிடத்தில் அவளை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்லுவது அவன் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். எனவே ஒரு குடும்பத்தில் சண்டை வந்தால், சாதாரண பிரச்சனை வந்தால் அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதிலே, சீர்திருத்தம் செய்வதிலே தான் குடும்பத்தார் முயல வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டுகிறது. ஆனால் இவ்வாறெல்லாம் செய்து இந்த 4 வழிகாட்டல்களையும் செய்தும் அவர்களுக்கு மத்தியில் இணக்கப்பாடு வரவில்லை. மேலும் அவர்கள் இருவரையும் வாழ வைத்தால் விபரீதமான வாழ்க்கையில் போய் முடிந்துவிடும். கொலை, சண்டை அல்லது வேறு பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என்று பயப்படுகின்ற, இணக்கப்பாடே ஏற்படாது என்று பார்க்கின்ற இடத்தில் 5வது தரமாகத்தான் இஸ்லாம் தலாக்கு சொல்லிவிடு. அவளை கஷ்டப்படுத்தாதே, அவளை அடிக்காதே, அவளை அசிங்கப்படுத்தாதே, அவளை துன்பப்படுத்தாத, நோவினை செய்யாதே, அன்பாக சொல்லி முறையாக பிரிந்து கொள்ளுங்கள். வேறொரு வாழ்க்கையை இருவரும் தெரிவு செய்து வாழ்ந்து கொள்ளலாம். எனவே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று அநியாயம் செய்யும் ஒரு குடிகாரனோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த 5 வழிகளையும் செய்து 4 வழிகளையும் செய்து பார்த்தும் அதை சேரும் ஒரு வாழும் ஒரு பாக்கியம் அங்கு இல்லை என்றால் 5வது தடவையாக அவர்களை தலாக்கு விட்டு விடுமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா, எந்த ஒரு ஆத்மாவை அப்பால் அல்லாஹ் எதையும் பணிப்பது கிடையாது. வாழ முடியவில்லை, வாழ்க்கை இதற்கு பொருத்தமே அற்றது என்று காணும் பொழுது அவர்கள் தலாக்கு சொல்லி நல்ல முறையில் பிரிந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இந்த வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் உணர்த்த வேண்டும்.
குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும்பொழுது இப்படி சமாதானப்படுத்தி அவர்களை சேர்த்து வைப்பதிலே நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரத்து நிசா 21வது வசனத்திலே சொல்லுகிறான், வஅகதுன மின்குன்ன மீசாக்கன் கலீலா. கணவர்களை பார்த்து, ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்யும் பொழுது, ஈஜாப் கபூல் என்னும் பெண்ணுடைய வழிகாரனுடன் திருமண ஒப்பந்தம் செய்து நீங்கள் மணமுடிக்கின்ற பொழுது அந்த பெண்களிடத்தில் நீங்கள் பலமான உறுதியான ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வழிகாரனிடத்திலே மணமகன் சொல்லுகிறான், உங்களுடைய இன்ன மகளை இவ்வளவு மகர்த்தொகை கொடுத்து காலம் பூராகும் சந்தோஷமாக என் ஹலால் மனைவியாக நான் அவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறான். இது அவன் செய்த உறுதியான பலமான ஒப்பந்தம். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅகதுன மின்கும் மீசாக்கன் கலீலா. ஆண்களே, உங்களிடத்திலே அந்த மனைவிமார் பலமான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன ஒப்பந்தம்? தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 1218 இலக்கத்தில் பதிவான செய்தி. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ் ஃபின்னிஸா. பெண்கள் விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமணம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன ஒப்பந்தம் செய்தீர்களோ அந்த ஒப்பந்தத்தை மீறி அவளை அசிங்கப்படுத்தாதீர்கள். தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடாதீர்கள். சில சின்ன பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அவளை அநியாயமாக மன வாழ்க்கையை முறித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அவளிடத்தில் உறுதியான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஃபத்தகுல்லாஹ் ஃபின்னிஸா. பெண்கள் விடயத்திலே, உங்கள் மனைவியர் விடயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகதுமுஹுன்ன பி அமானில்லா. அந்த பெண்களை அல்லாஹ்வின் அமானிதத்தின் அடிப்படையிலே அல்லாஹ்வை அமானிதமாக கொண்டு நீங்கள் கைப்பிடித்துள்ளீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா. அல்லாஹ்வின் வார்த்தையை சொல்லி உங்கள் மனைவியுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள். எனவே பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஒப்பந்தம் செய்து பலமான ஒப்பந்தத்தின் மூலம் உங்கள் மனைவியை நீங்கள் கைப்பிடித்திருக்கிறீர்கள். எனவே அவள் பசிக்கும் பொழுது உணவு கொடுக்க வேண்டும், அவளுக்கு ஆடை தேவைப்படும் பொழுது ஆடை கொடுக்க வேண்டும், நோய்வாய்ப்படும் பொழுது அவளுக்கு மருந்து கொடுக்க வேண்டும், அவளை அன்பாக பார்க்க வேண்டும், மரணம் வரைக்கும் அவளோடு சந்தோஷமாக அவளை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இப்படித்தான் ஒப்பந்தம் செய்து உங்கள் மகளை நான் மணமகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று உறுதியான ஒப்பந்தத்தை நீங்கள் பெண்களிடத்திலிருந்து எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, அவ்ஃபு பில் உகூத், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். உடன்படிக்கைகளை முறித்து விடாதீர்கள். உடன்படிக்கைகளுக்கு மாறு செய்யாதீர்கள். காலம் பூராவும் உங்கள் மகளை கண்ணியமாக பார்ப்பேன் என்று கைப்பிடித்த நீங்கள் தேநீர் ஊற்றவில்லை என்பதற்காக, சாதாரண சில பிரச்சனைக்காக அவளை உதைத்து தாய் வீட்டுக்கு அனுப்புவது, அவளுடைய மன வாழ்க்கையை முறித்து அவளுடைய மனவேதனைப்படுத்தி அவளுடைய குடும்பத்தையும் அப்படியே சின்னாபின்னப்படுத்துவது, இது உடன்படிக்கைக்கு மாறு. எனவே விசுவாசிகளே, உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தாலா சூரத்துல் மாயிதாவின் 1வது வசனத்திலே சொல்லுகிறான். அதே போன்றுதான் பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுனன் அபீ தாவூதில் 2226 இலக்கத்தில் பதிவான செய்தி. சௌபான் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, ஐயுமா இம்ரஅத்தின் சஅலத் ஜௌஜஹா தலாக்கன் கைரி மா பாஸின். தகுந்த எந்த காரணமும் இல்லாமல் தன் கணவனை பார்த்த ஒரு மனைவி என்னை தலாக்கு விட்டுவிடு என்று சொன்னால், ஃபஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னா, சுவனத்தின் வாசனையை கூட நுகருவது அவளுக்கு ஹராமாகும். காரணமின்றி ஒரு கணவனை தலாக்கு கேட்கும் ஒரு பெண் சொர்க்கம் நுழைய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவனத்தின் வாசனை 40 வருடங்கள் நடை தூரம் வீசும். அந்த வாசனையை கூட காரணமின்றி கணவனிடத்தில் தலாக்கு கேட்ட பெண் நுகரமாட்டாள் என்றால்
எவ்வளவு பயங்கரமான குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, பெண்களின் பாதுகாவலர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஊட்டுங்கள், இதை சொல்லுங்கள், இது உபதேசங்கள், இது மார்க்க உபன்யாசங்களை சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையில் பிரிவுகளின் பக்கம் போகக்கூடாது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். சொர்க்கத்தின் வாசனையை கூட மகளே நீ நுகர்ந்து கொள்ள மாட்டாய். கணவனோடு ஒத்துப்போ, சேர்ந்து போ, அவருக்காக விட்டுக்கொடு, பொறுமையாக வாழு என்று சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று கணவனை மகனை பெற்றவர்களே உங்கள் ஆண் மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். நீ உன் மகன் பெண்ணோடு இப்படி நடந்து கொள், பெண் என்பவள் அப்படித்தான் இருப்பாள், உபதேசம் செய் என்று நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சகோதரர்களே, வாழ்க்கையை பிரிப்பதற்கு யார் முற்படாதீர்கள். குழந்தைகள் பாவம், அனாதைகளாக தாயுமின்றி தந்தையுமின்றி தத்தளிக்கும் எத்தனையோ குழந்தைகள். இவர்கள் வாழ்க்கைக்காக ஆவது நாங்கள் பொறுமையாய் கையாண்டு மார்க்கத்தை படித்து மார்க்க அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம்.